Hello friends, welcome to Times Academy. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு மின்வேரியம் ஆர்ட்ஸ் சேர்ப்பு 5000 கேங்மேன் ட்ரெயினிங்க்கு சோ ஆல்ரெடி அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதமே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் பண்றது சோ இன்னும் நம்ம அப்ளை பண்ண முடியாம தான் இருந்துச்சு. லிங்க் ஓபன் ஆகல. பட் வந்து இப்போ ஏப்ரல் 24 ஆம் தேதியில இருந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் வந்து இது பண்ணலாம். சோ இதுக்கு மொத்த வேகன்சி பாத்தீங்கன்னா 5000 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இதுக்கு வந்து மினிமம் வந்து நீங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே பாஸ் பண்ணிருந்தாலே போதுமானது. சோ இது நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படினா ஆல்ரெடி அபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளியரா படிச்சு பாருங்க. உங்களுடைய ஏஜ் என்ன, சோ தென் வந்து மத்த ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணனும் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் மூலமா ஃபைல் பண்ணலாம். சோ இதுல வந்து நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணனும். அதுக்கு அப்புறமா இந்த TNAB இந்த கேங்மேன் ட்ரெயினிங்க்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இது பண்ணனும். சோ ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளியரா கொடுத்திருக்கோம். சோ அது பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சில பேசிக் டீடைல்ஸும் இருக்கும். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மே 30. சோ டைம் இருக்கு. சோ அதனால பொறுமையா எல்லாமே கிளியரா படிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எடிட் பண்ண முடியாது. சோ அதனால தான் சொல்றேன். இது வந்து கிளியரா படிச்சு பாருங்க. மொத்த வேகன்சி பாத்தீங்கன்னா 5000 வேகன்சி இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பே பாத்தீங்கன்னா 15000 per month இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த 5000 வேகன்சியை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக. ஸோ அதனால் உங்களோட கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக ஸோ அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5000 வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தென் வந்து நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா OC, BC, BCM, MBC ஸோ இவங்க எல்லாமே 1000 பே பண்ணி ஆகணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இந்த SC, SC, ST பொறுத்தவரையா நீங்கள் 500 பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஆதரவற்ற விதவை டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்கும் 500 இருக்குது. இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மின்வாரியம். ஸோ இதில் என்னென்ன ரிசர்வேஷன் என்னென்ன கன்செஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜரும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலாகவே PDFும் இருக்கும். தென் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாபுக்கு. ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னா ஃப்ரம் த மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ரேங்க் as stipulated by TANGEDCO. ஸோ அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஸோ உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான நோட்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கெல்லாம் எக்ஸர்வீஸும் அவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன்ஸும் இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்தவரையா உங்களுக்கு SC, SCA, ST டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனாக மினிமம் 18 மேக்ஸிமம் 40. MBC, BC, BCM அவங்களுக்குலாம் மினிமம் 18 மேக்ஸிமம் 37. ஸோ அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் வந்து 35. ஸோ உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த பர்டிகுலராக அந்த கேங்மேன் ட்ரெயினி இந்த TANGEDCO ஜாப் வந்து ஆண்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட ஜாப் நேச்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதையே பாருங்கள். இது பெண்களுக்கு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகாது. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரையா 20% ரிசர்வேஷன் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் PSTM சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா. ஸோ நீங்கள் 5th வரையா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உண்டான PSTM சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். நீங்கள் 10th வரையா படிச்சிருக்கீங்கன்னா அது வரையான PSTM சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 5th தான். நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு PSTM சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய கடைசியாக எப்போ படிச்சிங்க என்ன ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ ஸோ அதில் இருந்து தமிழ் வழியில் கட்டுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதன் மூலம் 20% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணுங்கிற வீடியோஸ் போட்டுக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா போல் கிளிம்பிங் போல் இருக்கு அதை ஏறுதரு, ஃபிக்ஸிங் ஆஃப் கிராஸ் போல் வந்து நடுதரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆண்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பெண்களால் போல் ஏற முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சில ஆண்களே அதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வேலையோட ஜாபே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த ஜாப் நேச்சர் வந்து நீங்கள் கிளியராக பாருங்கள். ஸோ தென் வந்து இதில் எலிஜிபிளாகிறவங்களுக்கு தான் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அது அப் டு 5th ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் கேங்மேன் ட்ரெயினி டூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 2 hours இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து part 1 அண்டு part 2. ஸோ ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அதாவது ஆப்ஷன் இருக்கும் ABCDன்னு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து இந்த part 1ல் வந்து மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். part 2ல் மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மார்க் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் அலாட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மார்க்கு 40 part 1க்கு, part 2க்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து 60s இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து
ப்ளூ அல்லது பிளாக் இங்க் அந்த பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் வந்து ஷேட் தான் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளியராக படிச்சுக்கோங்க. தென் வந்து சிலபஸும் உங்களுக்கு வந்து TANGEDCO அந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸை பற்றி, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் பற்றி அடுத்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பேக்ரவுண்டு வந்து ப்ளூ பேக்ரவுண்டு இருந்தாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது ஸ்டூடியோவில் போய் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்டு தான் முக்கியம். ஒயிட்டை தவிர நீங்கள் ப்ளூ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிஜெக்ட் தான். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டூடியோவில் போய் கிளியராக எடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சைஸில் இருக்கணும், என்னென்ன ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேனுவலாகவே நம்மளுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு. ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது கிளியராக படித்து பாருங்கள். ஸோ அவசரப்பட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டாம், ஏன்னா டைம் இருக்குது. அதனால் என்னென்ன முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நோட்ஸ் என்ன அப்படின்னு கிளியராக படித்து பார்த்ததுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ தென் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட், இதில் வந்து நேம் இருக்கும், கீழே இனிஷியல் தனியாக இருக்கும். ஸோ இனிஷியலை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5th ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி இது பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் உங்களுக்கு ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அப்பா பேர், ஸோ அந்த மாதிரி இனிஷியலும் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த்துக்கோ ஸோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, அது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி அதில் இந்தியன் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இப்போ பார்க்குறோம். இதுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ தென் வந்து நேஷனாலிட்டி இந்தியன், ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் அப்படின்னா மேல் கிளிக் பண்ணுங்கள், ஃபீமேல் அப்படின்னா. தென் வந்து இமெயில் ஐடி, உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. அட்ரஸ் போடும்போது இந்த கம்மா எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம், ஸ்பேஸ் மட்டும் போட்டுக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 145 ஸ்பேஸ் நியூ ஸ்ட்ரீட் ஸ்பேஸ் அய்யனாபுரம், ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து. ஸோ கம்யூனிகேஷன் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் கமா இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ஸ்ட்ரீட் என்ன, உங்களோட ஏரியா என்ன, உங்களோட சிட்டி, தென் வந்து உங்களோட பின்கோடு கரெக்டாக இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஐடியில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி இல்லை பேன் கார்டு ஸோ நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பேன் கார்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வேலிடேஷன் கோடு கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ கீழே அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் இஸ் சென்ட் டு யுவர் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இமெயிலை தான் கிளிக் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடியில் இன்பாக்ஸ் பாருங்கள், இல்லை ஸ்பேம் ஃபோல்டர் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும், தென் பாஸ்வேர்டும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கிடச்சிரும், பாஸ்வேர்டும் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கேங்மேன் ட்ரெயினிங் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இமெயில் ஐடி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, இனிஷியல் பாஸ்வேர்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். நோட் டவுன் த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பாஸ்வேர்டு. ஸோ அந்த லிங்க் இருக்கும், ஆர் காப்பி அண்டு பேஸ்ட் லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து அந்த ஜாபுக்கு பர்டிகுலராக அப்ளை பண்ணுறது. ஸோ அதுலேயும் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முக்கியமாக ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வேணும். மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஃபர்தராக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்பும் கீழே இருக்குது, ஹவு டு அப்ளை மேனுவல் பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளியராக படித்து பார்த்ததுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம ஒரு டெமோ காட்டியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் வந்து இதில் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விசிட் டிஎன்இபி அஃபிஷியல் வெப்சைட், இந்த www.tangetco.government.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வெப்சைட் வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் பொறுத்தவரை கண்டிப்பாக குட் குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ புவர் குவாலிட்டி அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து மஸ்ட் பி இன் கலர் ஃபோட்டோகிராஃபாக தான் இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கக்கூடாது.
டேக்கன் இன் எ ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ. மொபைல் ஃபோனில் எடுத்தீங்க அப்படின்னா நாட் அக்செப்டபிள்னு கொடுத்துட்டாங்க. பேக்ரவுண்டு ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ தென் வந்து இதில் வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து என்னென்ன சைஸ் இருக்கணும், என்னென்ன கேபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைல் சைஸ் வந்து ஷுட் பி பிட்வீன் 20 KB அண்டு 30 KB. ஸோ இந்த சைஸில் தான் இருக்கணும். சைஸ் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும், ஃபார்மேட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி டைம்ஸ் அகாடமி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சிக்னேச்சர் பொறுத்தவரையாக உங்களுக்கு அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் A4 ஒயிட் பேப்பர் எடுத்துவாங்க. அதில் உங்களோட சிக்னேச்சர் வந்து இது பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது கிளியராக இது பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அதுவும் ஜேபக் ஃபார்மேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அதுவும் என்னென்ன KB இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அந்த ஃபைல் சைஸ் வந்து சுட் பி பிட்வீன் 10 KB அண்டு 20 KB. ஸோ அதில் தான் இருக்கணும். ஸோ அதனால் அந்த சைஸ் ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணுறது, ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா ப்ரொசீஜரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனுவல்லே PDF கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே PDF இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதில் கிளியராக பாருங்கள். அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஆண்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெண்களுக்கு பொறுத்தவரை நம்மளால் போல் ஏறவும் முடியாது. ஸோ போல் நடுதரு, ஸோ எல்லாமே அந்த மாதிரி வேலைகளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதோட பணி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேலரி பொறுத்தவரையாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி 15,000 வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் போடுவோம்.